மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். Prestige presents dining table with Rajeshwari. ஹாய், நான் உங்க ராஜேஸ்வரி. Prestige present டைனிங் டேபிள் co-sponsored by ஆச்சி மசாலா. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். ரைஸை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெரைட்டியா பண்ண போறோம். கிறிஸ்பி எக் ரைஸ் வடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பி எக் ரைஸ் வடை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம், முட்டை, ஆலிவ் ஆயில், கேரட், வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், சீஸ், பிளாக் பெப்பர், சால்ட், பிரெட் கிரம்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி, டொமேட்டோ சாஸ். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது போதும். இது கொஞ்சமாக அப்படியே கையிலே மசிச்சு விட்டுக்கலாம் ரைஸை. இப்போ தான் நம்ம அந்த வடை பண்ணும்போது அந்த சைஸ்க்கு வரும் கரெக்டாக. இது அப்படியே இருந்தால் வடை பண்ணும்போது சரியாக வராது. ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ளேவருக்காக தான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கு. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவசியம் இல்லை சேர்க்கணும்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் பேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். போதும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கேரட்டும் இருக்குது. ஸோ அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் இது ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதை எடுத்து அப்படியே இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து இந்த பவுலில் போட்டுடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இன்னொரு பவுலில் முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டைம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம்.
ஸோ இதை நல்லா கலக்கி விட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முடிஞ்சிருச்சு. பிரெட் க்ரம்ஸில் எல்லாம் பெரட்டி எடுத்தாச்சு. பேன் நல்லா காஞ்சதும் ஆலிவ் ஆயில் சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டு திருப்பிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்துடலாம். பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். குக் ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். ஓகே, கிறிஸ்பியான எக் ரைஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக ஆரஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 90s கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய், அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். போதும். டேஸ்டியான கிறிஸ்பியான எக் ரைஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள் கோ ஸ்பான்சர் பை ஆச்சி மசாலா. பாய்.